ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3. இன்னைக்கு என்னடா எப்போவுமே ஒரு நோட்டும் பேடாவுமா தூக்கிட்டு பெரிய கலெக்டர் மாதிரி வருவாங்களே, இன்றைக்கி ஆளக்காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இன்றைக்கி ஒரு சின்ன மாறுதலாக நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ்லாம் போட்டு ரெடி பண்ணுவோமான்னு பார்த்துருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். சரியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கொஞ்சம் லேசி டேப்பா, என்ன சொல்கிறது, கொஞ்சம் வீட்டிலலாம் நிறைய வேலை இருந்துச்சா, அதனால் என்னால் ஒழுங்காக வீடியோ உட்காந்து எழுத முடியல. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வீடியோ எழுதவே நான் 1 hour ஆக்கிடுவேன். அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எல்லா வேலை முடிக்கிறதுக்கே எனக்கு ½ டேக்கு மேலே ஆக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு. இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மாமியார் நாத்தனார் கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்பா இந்த மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு தராசில் நம்ம ஒன்று வச்சோன்னு வைங்களேன், மாமியார் கூட கீழே போயிடுவாங்க, நாத்தனார் மேலே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க நாத்தனார்கள்ஸ்லாம். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலை. நிறைய பேருக்கு உள்ள பெரிய பிரச்சனைனா இந்த கூட்டு குடும்பத்தில் இந்த ஒரு விஷயம் தான்ப்பா. இதே அக்கா தங்கச்சி, அதாவது நம்ம புருஷனை விட அவங்க தங்கச்சி வந்து அந்தளவுக்கு கொடுமைப்படுத்த மாட்டாங்களாம். அதே இது அக்காலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் ஓவராகவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆனால் கொஞ்சம் பார்த்து செய்யலாம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸில் வந்துச்சு, கவனிச்சிங்களா? அத்தை ப்ளீஸ் அத்தை கதவை திறங்க, நான் என் புருஷன் கூட பேசணும், நான் உங்களுக்கு வரதட்சணை தானே முக்கியம், நான் கொடுக்குறேன் அத்தைன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கெஞ்சுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீ கெஞ்சி கூத்தாடி உனக்கு அந்த அன்பு கிடைக்கும் நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது. பாசங்கிறது தன்னால் வரணுமா? ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போய் புரிய வைங்க. ஃபஸ்ட்டு புரிய வைக்கும்போது அவங்க மரமண்டைக்கு ஏறலைன்னா போடாவா மரமண்டை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுங்க. அதை விட்டுட்டு ஓய் அத்தை என்னை புரிஞ்சுக்கோங்க, என் புருஷன் கூட பேச வைங்க அப்படின்னா அவருக்கு அவங்க அம்மா தான் முக்கியன்ட்டு வரும்போது நீங்கள் அதை வந்து உங்கள் தன்மானத்தோடு நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க. ஏன் ஆம்பளைக்கே ஒரு வாழ்க்கை இருக்கும்போது ஒரு பொம்பளைக்கு வாழ்க்கை இருக்காதா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீ இப்படிலாம் பேசுகிற, குடும்பத்தை பிரித்து விட்றாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. நான் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகலாம் பேசலைங்க. எதுக்காக இது சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்ன ப்ரோக்ராமில் ஒரு நாத்தனார் வந்து பேசினாங்க தெரியுமா? என் தம்பி பொண்டாட்டி வந்து எனக்கு அப்புறம் தான் இருக்கணும், என் வீட்டுக்கு நான் எப்போனாலும் வருவேன், எப்போனாலும் போவேன், அதை வந்து யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அதே அவங்க வீட்டில் போய் இவங்க போய் அதிகாரம் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நேற்று கூட ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் என்னுடைய நாத்தனார் வந்து என் மாமியார் நிஷாங்கிற சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதாவது மாமியாரும் நாத்தனாரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்களா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்குறது இல்லையா, ஃபாரினில் இருக்காங்களா. அவங்க குழந்தைக்கு எதுவும் தேவைனாலுமே இவங்க வந்து அவங்களோட மாமியார்கிட்ட தான் போய் கேட்டு நிற்கிறாங்களா. அதாவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து கையேந்தி கேட்குற நிற்கிறனால வந்து ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து நம்மளை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கும். அதிலேருந்து எப்படி வெளியில் வரேன்னு தெரியாமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்போம். இதெல்லாம் நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், ஒருத்தவங்கள்ட்ட போய் மாமி எனக்கு காசு கொடுங்களேன், நான் அதை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன் புருஷங்களுக்கு இதெல்லாம் புரியாதா? நம்ம பொண்டாட்டி கஷ்டப்படுவாளே அழுகுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவங்களுக்குலாம் புரியலன்னு தெரியல. இதை பார்க்குற அண்ணனோ தம்பியோ தயவு செஞ்சு உங்கள் பொண்டாட்டிக்குன்னு கொஞ்சம் காசு கொடுங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் செலவு இருக்கும், அவங்களுக்குன்னு இருக்கும் இல்லையோ, அவங்க குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுங்கிற அக்கறை இருக்குது. இதை வெளியிலையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே நொந்து நிறைய பேர் வந்து ஹர்ட் ஆகிட்டு ஒரு மாதிரியே ஆயிடுவாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் விடாதீங்க. உங்களை நம்பி அவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அவங்கள வந்து பாதுகாக்கணும். இஸ்லாத்திலே இருக்குது, மனைவிங்கிறது உங்களுடைய ஆடை மாதிரி. ஸோ அதனால் அவங்க நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துருங்க. அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்திர நிலைமை கொடுக்காதீங்க. அடுத்தவங்ககிட்ட கையேந்திர நிலைமை ரொம்ப ரொம்ப கொடியது என்னதான் அந்த மாமியார்ட்டே நாத்தனார்ட்டே பேச்சு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே கிடக்கிறது. அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க, என்னோடய ஸ்நாக்ஸ் கூட என் பிள்ளைக்கு வந்து என்னால் செஞ்சு கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம வந்து ஏதாவது ஆசையாக வகை வகையாக செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் அவங்களாம் என்ன தெரியுமா பண்ணிடுவாங்க, இதை தான் நீ கொடுக்கணும், அதை தான் கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது நமக்கே மனசு வந்து இதாகிடும். என்னடா இது இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு, நம்மளே தனியாக இருக்கலான்னு பார்த்தா நம்ம புருஷன் நமக்கு சப்போர்ட் இல்லையே அப்படின்னு இருக்கும். அப்போ அவங்களுக்கு எந்த சைடுமே சப்போர்ட் இல்லை. இதே பேரண்ட்ஸ் சைடு சப்போர்ட் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும். பேரண்ட்ஸ் சைடு சப்போர்ட் இல்லைன்னு வைங்களேன், அந்த பொண்ணு வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத மாதிரி எதையோ ஒன்று வந்து நினச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரி என்னடா வாழ்க்கை இது, நம்ம லைஃப் இப்படி போயிடுச்சு. அப்பா அம்மாட்டையும் சொல்ல முடியாது, கூட பிறந்தவங்ககிட்டையும் சொல்ல முடியாது, வெளியிலையும் சொல்ல முடியாது, புருஷன்ட்ட சொன்னாலும் மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்ம யார்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கூட்டுது. நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வர காரணமே இந்த ஒரு விஷயம் தான். உங்களால் அந்த மாமியார் கூட இருக்க முடிஞ்சால் பாருங்கம்மா, முடியலையா பேசாட்டு வெளியில் வாங்க, வெளியில் வந்து உங்களால் ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. வெளியில் தான் போய் செய்யணுன்ட்டு இல்லை, இப்போ வீட்டில் இருந்தே செய்கிற அளவுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வேலையை செய்யுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட்டை உங்களை வந்து புரிய வைங்க. ஏங்க இப்படி தாங்க என்னங்க பண்ண முடியும், நம்ம குழந்த நம்மளோட குடும்பம்னு ஆயிடுச்சுங்க, தயவு செஞ்சு நீங்கள் வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அவர்கிட்ட வந்து புரிய வைங்க. புரிய வச்சுட்டு உங்களுக்குன்னு தனியாக அனுப்ப சொல்லுங்கள், அவங்க அம்மாவுக்குன்னு தனியாக அனுப்ப சொல்லுங்கள். அவங்க அம்மாவே நம்ம வந்து விட வேண்டாம். ஏன்னா அது நாளைக்கு நம்ம வந்து அதே மாமியார் ஸ்தானத்துக்கு வந்து போவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அவங்களும் வேணும், நம்மளும் வேணும். ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கட்டும், நமக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கட்டும், நம்ம குழந்தைய நல்லபடியாக பாதுகாப்போம். ஓகேவா?
நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்களோட எஜுகேஷன் என்ன, எல்லாத்தையுமே நம்மளே முடிவெடுக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து ஊரோடு வந்து செட்டில் ஆகும்போது அவங்களுக்கே புரியும், ஓ பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி நமக்கு வந்து இவ்வளோ வந்து சேவிங்ஸ்லாம் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுத்து. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஆணாக இருந்தாலும் சரி பொண்டாட்டி கையில் கொடுத்து அவங்கள வந்து நிர்வாகம் செய்ய சொல்லி பாருங்கள். அந்த குடும்பம் வந்து செம்மையாக வந்து முன்னேறும். இதுக்கு எப்படி சொல்கிறது, நானே ஒரு உதாரணம்னு சொல்லலாம். என் புருஷன் வந்து சேலரியை வாங்கி என்கிட்ட தரும்போது நான் அதை வந்து எப்படிலாம் வந்து செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டே. என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாட்டாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லுவேன், என்னங்க இன்றைக்கி இந்த செலவு இருக்குது, அந்த செலவு இருக்குது, வாடகை எடுத்து வைக்கணும், கரண்ட் பில் எடுத்து வைக்கணும், மளிகை ஜாமானுக்கு எடுத்து வைக்கணும், இப்படிலாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து புரிய வைங்க. மாமியார்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பொண்ணுக்குன்னு செய்கிற மாமியார் இருக்காங்க, பையன் தான் முக்கியம்னு செய்கிற மாமியார் இருக்காங்க. உங்கள் மாமியார் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம வந்து வாக்கப்பட்டு போயிட்டு அவங்ககிட்ட போய் சீரழிஞ்சு செங்க சமைக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லையே. சொல்லுங்கள் பாப்போம். ஏன் நாத்தனார்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்களா? எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களா? இது வந்து 1, 2 வீட்டிலன்னு நினைக்காதீங்க. நிறைய வீட்டில் நடக்குது. ஆனால் 1, 2 வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தான் கொடுமைப்படுத்துகிறாங்களாவும் இருக்கிறாங்களாம். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய பக்கத்தில் என்ன நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, எதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கணும், அவங்கள வந்து நல்லபடியாக பாசமாக பார்த்துக்கணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம பிடிச்சதை வந்து செஞ்சு கொடுக்கணும், அவங்களும் உங்கள் பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லாமே எடுத்து சொல்லணும். நீங்கள் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே படைச்சவனை நம்புங்க. அவன்கிட்ட வந்து உங்களோட கோரிக்கையை வைங்க. யா அல்லாஹ், நான் இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு வந்து இதை வந்து சரி பண்ணி கொடுக்கலாம், நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். இது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாரோ ஒருத்தர். இப்போ நான் முஸ்லீம்ங்கிறதுனால நான் அல்லாஹ்வை சொன்னேன். இந்துவாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய சாமிகிட்ட கேளுங்க, கிறிஸ்டின் உங்களுடைய இயேசுகிட்ட கேளுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்க கடவுள் நம்பிக்கை வைங்க, அவங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஜோதியாக மாறும், நல்லா இருப்பீங்க. எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. ஃபீல் பண்ணுறதுனால ஏதாவது நடக்க போதா? ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைங்க. காலையிலேருந்து காலைல துணி துவைச்சி பாத்திரம் கழுவி இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. அதெல்லாம் நினச்சி ரொம்ப டயர்டாகிட்டேன்னு சொல்லலாம். ரொம்ப நேரமாக உட்காந்தே இருந்து போனதில் 1.5 மணி நேரம் நான் வெட்டியாக ஃபோன் மட்டுமே நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு 1.5 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட்டாக போணுச்சுன்னா நமக்கு திருப்பி தரதுக்கு யாராவது தரப்போகிறாங்களா? நோ, தரப்போகிறதே இல்லை. ஸோ நம்மளோட வேலையை நம்ம தான் பார்க்கணும். உங்கள் ஹஸ்பண்ட்டை புரிய வைங்க, மாமியார்ட்டையும் சொல்லுங்கள். முடியலையா தூர வந்துடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா.